நான் பாட்டுக்கு 7 வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு இந்த பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, அவளை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து ஒரு சில விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பற்றி பேசுவோம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியா கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வாட்ச் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆப்பிள் வாட்ச் எப்பவுமே போட்டிருப்பேன். இந்த வாட்ச் வந்து இட்ஸ் லைக் கேஷியோ மாதிரி செம்ம கூலாக இருக்குது. இந்த வாட்ச் வந்து armor.com அப்படின்ற சைட்லேருந்து நீங்கள் வாங்கலாம். அந்த வெப்சைட்டு, அந்த கம்பெனி எல்லாமே வந்து நம்ம சேனலில் மெம்பர்ஸாக இருக்கிற 20 பேர் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி. அது நல்லபடியாக போச்சுன்னா இதேமாரி இன்னும் கம்பெனிஸ் உருவாக்கலாம். நம்ம சேனலில் இருக்க நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் உருவாக்கலாம் அண்ட் ட்ரெயின் பண்ணலாம், ஜாப்ஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். செக் இட் அவுட். ஓகே, ஸோ இப்போ இந்த பிரச்சனை என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். பிரியங்கா வந்து ஷி வாஸ் லைக் த மெயின் ஆங்கர். நிறைய ஷோஸு, நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஷீ இஸ் டூயிங் த ஆங்கரிங் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் மணிமேகலை வந்து இந்த குக் வித் கோமாளி கூட வளர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தோ இந்த குக் வித் கோமாளி வந்து ஒரு சீசன் ஒரு எபிசோட் கூட நான் பார்க்கலனாலுமே இத்தனை வருஷத்தில் வந்து எப்போ நான் ரீல்ஸ்லாம் ஸ்க்ரால் பண்ணாலும் சரி, இந்த குக் வித் கோமாளி ஷோ வந்து புகழை பற்றி எது பற்றி வந்தாலும் சரி, அந்த ஃப்ரேமில் மணிமேகலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட் ஆஸ் அ பார்ட்டிசிபெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் எவ்ரி சீசனில் வந்து ஷி வாஸ் லைக் அன் ஆங்கர் அந்த மாதிரி. அண்ட் இது வந்து குக் வித் கோமாளியில் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த நோன் ஃபேஸஸ், வெரி நோன் ஃபேஸஸ், வெரி ஃபேமஸ் ஃபேஸஸ் அப்படின்றது தான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 5 வந்து இர்ஃபான் அப்படின்ட்டு புது செட் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸில் வந்து பிரியங்காவும் ஷி வாஸ் தேர் அண்ட் பிரியங்கா இஸ் அன் ஆங்கர். அண்ட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து வென் வி ஆர் டேர்ம்ட் அஸ் சம் ஒன், ஸோ நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும்ல, படித்து முடிச்சுட்டு நம்ம இதுதான் சிவில் இன்ஜினியர் தான், நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ஆங்கர் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு திரும்பி பார்க்குற மாதிரி தான் வந்து பிரியங்கா இருப்பாங்க. பிகாஸ் லைக் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு டிடிஓ மற்றவங்களாம் வந்து ஐ டோன்ட் see them that much. இவங்க வந்து ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க்கில். ஸோ அப்போ வந்து இன்னொருத்தங்க ஆங்கர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கராக இருந்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு ஆரம்பித்த பிரச்சனை தான் அது. ஸோ இட் ஹேப்பன்ஸ் கைஸ். இது கொஞ்சம் நடக்கிற விஷயம் தான், ஆஃபீஸ்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி நடக்கிற விஷயம் தான் அது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து இவங்களுக்கும் மணிமேகலைக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் வந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து இட் கான் இன் டு அ சார்ட் ஆஃப் லைக் அ கான்ஃப்ளிக்ட். அதுக்கப்புறம் ஒரு சண்டை வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து மணிமேகலையை போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் சமரசமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஷீ செட் லைக் நோ ஐ கேனாட், என்னால் வந்து என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து விட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோ வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வந்திருக்கு. நிறைய பேர் இந்த பக்கம் கொஞ்சம் சப்போர்ட், அந்த பக்கம் கொஞ்சம் சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு த பாலிடிக்ஸ், இதில் பின்னாடிலாம் இல்லை. பட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஸ்டேஜாக இருக்கட்டும், ஒரு ஷோவாக இருக்கட்டும், அதில் இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஜாப் வந்து ஆங்கரிங் தான் இருக்கிறதுல டஃபஸ்ட் ஜாப் கைஸ். ஏன்னா நான் ஸ்டேஜில் இருந்திருக்கேன், என்னோடய ஸ்டேஜ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இட்ஸ் சம்டைம்ஸ் வந்து எஸ்பெஷலி ஸ்டேஜ் அப்படின்றது ஐ ஓன் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் மை ஷோ, திஸ் இஸ் மை ஸ்டேஜ் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஆங்கராக இருக்கிறீங்க, அந்த ஷோ வந்து நீங்கள் தான் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப வந்து தட் பிளாட்ஃபார்ம் இஸ் பிலாங்ஸ் டு யூ. ஸோ அது வந்து யூ ஹாவ் டு ஃபீல் இட். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஷோவை, அந்த வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்ய முடியும். ப்ரிட்டி மச். ஏன்னா பின்னாலேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ஒரு டைரக்டரோ வந்து உங்களுக்கு ஷோவுக்கு வந்து உங்களுக்கு சொல்லலாம், சீன்ஸ் இதுதான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஓவராலாக சொல்லலாம். பட் இது வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு ரியாலிட்டி மாதிரி. ஒரு ஆங்கர்ன்றவங்க வந்து அங்கே ஸ்க்ரீன் ப்ளே எழுதுகிறவங்க மாதிரி. யார் எப்போ பேசணும், என்ன பேசணும், எதை பேச விடக்கூடாது, எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து லைவாக வந்து கட்டு எடிட்டர் ஒர்க்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணுறது வந்து ஒரு ஆங்கர். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆங்கர் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களால இன்னொருத்தவங்க பேசுகிறத வந்து கட் பண்ண முடியல, இன்னொருத்தவங்க வந்து பேசுகிறத வந்து கொஞ்சம் ஜாலியாக மாற்ற முடியல, இந்த டாபிக் ஹாட்டாக போகுது, இது கூல் பண்ண முடியல அப்படின்ற அந்த கண்ட்ரோல் when they lose it, then it's gonna be a messy thing guys. அது ஸ்டேஜில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம்ல. ஸோ ஸ்டேஜில் வந்து when you lose control, when someone try to overpower you in the same stage, ஒரு இடத்துல நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தங்க வந்து பாதி செய்கிறப்ப உங்களால் ஃபுல்லாக செய்யவே முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் இந்த இடத்துல தான் இது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து ப்ரிட்டி மச் வந்து அவங்க பிரியங்கா வந்து ஷீ ட்ரை டு அந்த ஆங்கர் ஒர்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க வந்து டாமினேட் பண்ணுறது. அண்டு பிகாஸ் ஷீ நோஸ் இட், எப்படி வந்து இந்த ஒர்க்கை எப்படி பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, மெயின் ஆங்கராக இருக்கிற மணிமேகலைக்கு வந்து ஷீ வுட் ஹவ் லாஸ்ட் த கான்ஃபிடன்ஸ். அந்த ப்ரிட்டி மச் வந்து இந்த இன்ட்ரப்ஷன் நடுவில் வருது, நம்ம சரியாக பண்ணலையோ, நம்மளோட நல்லா பண்ணுறாங்களோ அப்படின்றத டவுட், செல்ஃப் டவுட் இதெல்லாம் வந்துச்சுன்னா இட்ஸ் டூ ஹார்ட் டு டூ த ஒர்க். அண்ட் இதுக்கு வந்து ஐ வுட் புட் த பிளேம் ஆன் 2 people. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மேனேஜர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து தே ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் ஷூர் தட் இது வந்து இட்ஸ் லைக் வெரி காமன் திங். ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஈவன் இப்போ நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறப்பே வந்து ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் லீடருக்கு வந்து விஷயம் தெரியுதோ இல்லையோ, த டீம் லீடர் ஹாவ் டு டூ த ஜாப் அஸ் லீடிங் த டீம்.
ஸோ அப்போ வந்து இன்னொரு சீனியர் டெவலப்பர் வந்து அந்த டீம் லீடரோட வேலையை எடுத்து இவங்க வந்து சும்மா அவங்கள வந்து கம்மியாக்கிட்டு இவங்க சூப்பர் லீட் பண்ணுறது அப்படின்னா இவங்களே அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அவங்கள அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு இவங்க அந்த வேலையை செய்கிறது வந்து அவங்களால அந்த வேலையை எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியாது. ஸோ இது வந்து நம்ம பிஸ்னஸில் ரெகுலராக நடக்கிற ஒரு சில விஷயம் தான். which I never allow it. Doesn't matter. நீ பெரிய சூற புலியாக இருப்ப, நீ ஆனால் உன் செய்கிற வேலையை என்னோட ரோல் என்னவோ அந்த வேலையை நீ செய். நீ வந்து இன்னொருத்தங்க வேலையை வந்து செய்யாத, இன்னொருத்தங்க வேலையை இன்ட்ரப்ட் பண்ணாத. அவங்க வந்து அவங்களோட உழைப்பை அவங்க திறமையை போட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செய்வாங்க. அதுக்கு நீ சொல்கிறதுக்கு உன்னோட அசிங்க பிரதிநிதித்தை இங்கே கொண்டு வந்து காட்ட தேவையில்லை அப்படின்றது நம்ம ஆஃபீஸில் நடக்கிற விஷயத்தில் நான் சொன்ன ஒரு இதுதான். ஸோ அதனால் வந்து ஐ வுட் சே லைக் தே ஷுட் ஹவ் ரெஸ்பெக்டட் மணிமேகலை அண்ட் ஹர் ஒர்க். அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ், அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க டெலிவர் பண்ணுறதுக்கு வந்து தே ஷுட் ஹவ் கிவன் த பிளாட்ஃபார்ம் டு ஹர். அந்த பிளாட்ஃபார்ம் அவங்கள்ட்ட கொடுக்காம, அந்த கண்ட்ரோல் அவங்கள்ட்ட கொடுக்காம அது பண்ணது வந்து இட்ஸ் சம்திங் ஐ வுடன்ட் ரியலி அக்ரி. அண்ட் நான் அந்த ஷோவில் அப்படி இருந்தாலுமே எனக்குமே அந்த கோவம் வந்திருக்க தான் செஞ்சுருக்கும். ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து இதே மாதிரி ஷோ வந்து சன் டிவிலையும் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஷோ அந்தளவுக்கு பாப்புலராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த ஷோவை காலி பண்ணுறதுக்கு கூட வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, விஜய் டிவி பண்ணாத விஷயம் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. வி டோன்ட் நோ வாட்ஸ் அ பாலிடிக்ஸ், இன்னும் மற்ற என்னென்ன பாலிடிக்ஸ் இதுக்கு முன்னாடி ஓடுது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் when I see from outside, when I see இது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறப்ப மணிமேகலோட சுச்சுவேஷன் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்டேஜில் நின்று இந்தமாரி ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறப்ப வந்து இந்தமாரி ஒரு சில ஆக்வர்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அப்போ வந்தப்போ வந்து ஐ நோ வாட் வில் பி ஃப்ரம் இன்சைட் எப்படி இருக்கும். அண்ட் when we lose confidence in front of thousands of people அந்தமாரி இருக்கிறப்ப it's too horrible to do it அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, ஸோ we'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், and cheers.